CMA ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறை 53 + 12 சேர்த்து ஒரு 65 பேர் கிட்டத்தட்ட செமி குவாலிஃபைடு இன்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஃபைனல்ல ஒரு 22 பேர் பாஸ் பண்ண வச்சிருக்கோம். மொத்தமா 2 ரேங்க்கும் கிடைச்சிருக்கு. குரூப் 1 குரூப் 2ல இண்டிவிஜுவலா சப்ஜெக்ட்ஸ்ல ஹையஸ்ட் மார்க்கும் எடுத்திருக்காங்க. 98 வரைக்கும் போயிருக்குது. இப்போ CMA செமி குவாலிஃபைடு ஃப்ரெண்ட்ஸ் பண்ண வேண்டியது, எல்லாரும் பாஸ் பண்ணவங்க RR அகாடமியை கால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாம் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். த்ரூ அவுட் தமிழ்நாடு 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போயிட்டு இருக்கும் போதே ஒரு குரூப் எழுதலாம். எப்போ? ஜூன் 27ல எழுதலாம். டிசம்பர் 27ல இன்னொரு குரூப் எழுதலாம். இல்லைன்னா டிசம்பர் 27ல 2 குரூப் எழுதுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடைத்துவிடும். பிராக்டிக்கல் ட்ரைனிங்லேருந்து 10 மாசம் முடிஞ்சாவே நீங்க எலிஜிபிள். எழுதுறீங்க, 2 குரூப்பா எழுதிடுங்க. நியூ சிலபஸ் இப்போதைக்கு இல்லை. டிசம்பர் 2028ல தான் நியூ சிலபஸ் எக்ஸாம் வரும். அப்போ உங்களுக்கு மொத்தம் நீங்க கணக்கு பண்ணா 3 இல்லைன்னா 4 டைம் எழுத முடியும். அதாவது அட்டம்ப்ட்னு சில பேர் கேட்பாங்க. 4 டைம் இருக்கு, எழுதி முடிச்சிடலாம். நியூ சிலபஸ் வாண்டவே வேண்டாம் இப்போதைக்கு. சில பேர் நியூ சிலபஸ்ல படிச்சாதானே சார் வேலை வாய்ப்புன்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குவாலிஃபிகேஷன் தான் வேணும். நியூ சிலபஸ் டஃப்பா இருக்கும். IFRS, ஃபோரன்சிக் ஆடிட் இப்படி எல்லாம் கொண்டு வருவாங்க. வேல்யூவேஷன் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் ஹெவியா, இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நிறைய கொண்டு வருவாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ், AI இப்படி வரும். அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு வந்துருங்க, நல்லது. 2 குரூப்பும் சேர்ந்து எழுதுனா ரேங்க் கிடைக்கும், பாஸ் கிடைக்கும். ஏன்னா கேரி ஃபார்வர்ட் அங்க நிறைய பார்த்துட்டோம். குரூப் 3ல ஆர் குரூப் 4ல 164, இன்னொரு குரூப்ல 252. பாருங்களேன், ஒரே அடிச்சிட்டாங்க. ஸோ இது முடியும். இன்னொன்று, இந்த ஓல்டு சிலபஸ்ல தான் குரூப் 3ல இருக்கக்கூடிய SEM, SFM, குரூப் 4ல காஸ்ட் ஆடிட், BVM, SPM ஓவர்லேப் ஆறுது. இதுல இருக்கிறது அது, அதுல இருக்கிறது இது. அப்போ 8 சப்ஜெக்ட், 6 தான் படிக்கிறோம், 8 எழுதுறோம். நான் குறையுது. தமிழ்நாட்டில் ஃபைனலுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரே அகாடமி RR அகாடமி தான். அதான் என்னால் சொல்ல முடியும். தி பெஸ்ட் ஃபேக்கல்டி இங்கே தான் இருக்காங்க. CA எடுக்கிறவங்க கூட எல்லாம் போய் சேராதீங்க. அது வேற இது வேற. அது வேண்டாம். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கிற இடம் இது மட்டும்தான். எக்ஸ்க்ளூசிவ் CMA தான். CA ஃபைனலே நாங்க எடுக்கிறது இல்லை. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெக்கார்டட் எல்லாம் எடுத்துக்கோங்க. தயவு செய்து இந்த யூடியூப் ரெக்கார்டட் கிளாஸஸ் டெல்லி கில்லிலாம் வாங்காதீங்க. பாஸ்லாம் பண்ணவே முடியாது. பாஸ் பண்ணியும் வேலை கிடைக்காது. என்ன ரெக்கார்டட் கிளாஸஸ், அவங்க ஏதோ ஹிந்தியில பேசுவாங்க, ஹிந்தி ஸ்லாங் இருக்கும். வேண்டாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கான்செப்சுவல் லேர்னிங் வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கும் போது நீங்க ஆன்சர் பண்ணணும். ரெக்கார்டட் கிளாஸஸ் வியூ பண்றது எப்படின்னா, சினிமா பார்க்குற மாதிரி. வேண்டாம். காலேஜ் போய் படிக்கிறோம், இன்ஜினியரிங் போய் தான் படிக்கிறாங்க, மெடிசின் போய் படிக்கிறாங்க. அதே போலதான் நம்ம கோர்ஸ். சென்னைக்கு வாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, படிங்க. இல்ல வர முடியல, ஆன்லைன்ல கூட நீங்க கரெக்டா படிக்கலாம். டெஸ்ட் எல்லாம் வைக்கிறோம், எழுதலாம். யங்கஸ்ட் CMA-வை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். 20 வயசு கூட ஆகல உங்களுக்கு. மீனாட்சி பாண்டிச்சேரி CMA ஆயிட்டாங்க. அப்படிதான் போகணும், டிஃபரெண்டா போகணும். நீங்க பிராக்டிக்கல் ட்ரைனிங் வேணும்னு வந்தா 15,000 ஸ்டைஃபண்ட் நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம். ஆமா, உங்களுக்கு எப்படி வேணும்? பிராக்டிசிங் காஸ்ட் அக்கவுண்டன்ட், பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஏற்பாடு பண்ணி தர முடியும். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்ல வெயிட் பண்ணணும். இது போயிட்டே இருக்கணும். ட்ரைனிங் அவ்வளவுதான். இங்க போனா என்ன இருக்கு,
இந்த இடத்துல ட்ரைனிங் போனாதான் வேலை கொடுப்பாங்களா அப்படிலாம் ஒண்ணு இல்ல, பாஸ் பண்ணாதான் வேலை கொடுப்பாங்க. சோ பாஸ் பண்ணணும், அதுக்கு படிக்கணும். இன்னொன்னு, நம்ம மெட்டீரியல் லேட்டஸ்ட் மெட்டீரியல் கொடுக்கிறோம், அவுடேட்டட் மெட்டீரியல்ஸ் இல்ல, கடையிலிருந்து புக்கெல்லாம் வாங்க வேண்டாம். அதனால செமி குவாலிஃபைடு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருந்தே வர ஆரம்பிச்சிடுங்க. ஆகஸ்ட் டு ஜூன் 9 months ஒரே ஃபீஸ் தான், அவ்வளவுதான், டபுள் ஃபீஸ் இல்ல. ஆனா கோச்சிங் 2 முறை. எப்படி சார்? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னே வச்சுக்கோங்களேன், கோச்சிங் முடிச்சிருவோம். மறுபடியும் ஜனவரியிலிருந்து ஆரம்பிப்போம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல எழுதலாம். 2 முறை உங்களுக்கு கோச்சிங் ஜூன்ல எழுதலாம். 2 ஃபீஸ் நாங்க சார்ஜ் பண்றது இல்ல, ஒரே ஃபீஸ் தான். நீங்க தான் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமா, இது ஒரு சிவியர் வார்னிங். சிஏ கூட சேர்த்து உட்கார வச்சு சிஎம்ஏ எடுக்க கூடாது. அப்படி எடுக்கிறத நீங்க விரும்பி போனா உங்க லெவல் என்ன ஆகும் நீங்களே பார்த்துக்கோங்க. சிஎம்ஏ வேற, இன்னைக்கு அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சிஎம்பிஏ எனர்ஜி செக்டார், ஹாஸ்பிட்டல் செக்டார், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல்ஸ் செக்டார், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் செக்டார், டெலிவரி, அமேசான் மாதிரி அப்படி போயிட்டே இருக்கலாம். பிக் 4லயும் நம்மள எடுக்கிறாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தான் முன்னெடுத்து வர வேண்டும். ஃபீஸ பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க இன்ஸ்டால்மெண்ட்லயும் வாங்கிப்போம். 15,000 உங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. முன்ன பின்ன வேரி ஆகும். ஆல் தி பெஸ்ட்.